ஹலோ, இன்னைக்கு தாளிக்கிற வடகம் இதோட பொடி இடிக்க போகிறேங்க. இதுக்கு 2 உருண்டை நெரிச்சு இதில் போட்டுக்குவோம். இது போன வருஷத்தை வடகம், அதனால் கலர் மாறிடுச்சு. இதை கொஞ்சம் வெள்ளமா இது வடகம் நல்லா கொஞ்சம் அரை வருந்ததும், லைட்டாக வறுபட்டதும், எண்ணெயில் வறுபட்டதும், கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் ஒருத்தவங்கள்ட்ட போட்டு வாங்கினா கடுவே போடலை. அவங்க கடுகு வெடிக்கும் போது நம்ம உளுத்தம்பருப்பு கொட்டிக்கலாம். இந்த 2 வடகத்துக்கு 200 கிராம் உளுந்து, அப்புறம் ஒரு கை ஒரு 10 வரமிளகா. இந்த வடவை பொடி என்னன்னா, உங்களுக்கு வயிறு வலி, வயிற்றால போகிறது, செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, ஜுரம் அடிக்கும்போது எல்லாத்துக்கும் இந்த பொடி தொட்டு இட்லியோ தோசையோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து விடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வெந்தயம் நிறையா இருக்குது, அதே போல் வெங்காயம் நிறையா இருக்குது. இதெல்லாம் மூலிகை மாதிரி நமக்கு இந்த பொடி வயிற்றில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்குங்க. அதனால் இந்த பொடி தொட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா செரிமான சக்தி அதிகமாகிடும், நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து வச்சுங்க. இதை பொடி பண்ணி தோசைக்கு தொட்டுக்க வேண்டியதான். காமிக்கிறேன். கமன்னு வடக பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா உடம்பு வலி, வயிற்று பொறுமல் எல்லாத்துக்கும் நல்லது. இது ஒரு ஆயுர்வேத பொடி மாதிரிங்க.